ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்திஸ். இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான் இன்றைய பதிவு. இதுக்கு நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது 1/2 லிட்டர் தான். நான் செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டுற எண்ணெய் எடுத்துக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. இது அவுரி இலைப்பொடி. இது பெரும்பாலும் நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ரொம்ப இடத்துல இது கிடைக்காது. ஆனால் ஒரிஜினலாக கிடைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இலை இன்னும் நல்லா மறைக்கும் போது நல்ல பிளாக் கலராக இருக்கும். ஹேருக்கு நல்லா டைக்குலாம் இந்த இலையை பயன்படுத்துவாங்க. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி பெரும்பாலும் இடத்துல கிடைக்கிது. கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம நாட்டு மருந்து கடையில் இது வாங்கிக்கலாம். இதெல்லாம் நான் வாங்கி நான் ஒரு 2-3 ட்ரிப்பு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒத்த செம்பருத்தி, அப்புறம் செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். இதெல்லாம் 1/2 லிட்டருக்கு தேவையான அளவு. இது தோப்பு நெல்லிக்காய். இருந்தாலும் நம்ம நசுக்கிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, மருதாணி. இது வேம்பார் பட்டை. இது நம்ம கடைசியாக எண்ணெயில் போடுறதுக்காக இந்த வேம்பார் பட்டை. இதுவும் நாட்டு மருந்துகளில் அவைலபிளாக இருக்குது. எண்ணெய் பார்த்தா நல்லா ரெட் கலராக இருக்கும். அந்த வேம்பார் பட்டையில் எண்ணெய் ஊற ஊற நல்லா ரெட் கலராக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அவுரி இலை பவுடரை நம்ம சேர்த்தா எண்ணெய் நல்லா கருப்பாகிடும். கருப்பாகணுன்னா இந்த பவுடர் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை லைட்டாக சேர்த்தா போதும். இந்த வேம்பார் பட்டை கலர்லேயே இருக்குன்னா வெறும் வேம்பார் பட்டையை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் உள்ள எல்லாத்தையும் இப்போ நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அரைச்சதோட நம்ம இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடரை இதுவே கலந்துக்கலாம். ஆனால் முடி நல்லா வளர்கிறதுக்கே இந்த கரிசலாங்கண்ணி தான் ரொம்பவே முக்கியம். கரிசலாங்கண்ணி கலந்தாச்சு. இது அவுரி பொடி. இதை நம்ம கலந்துட்டோன்னா எண்ணெயில் கொதிக்க விட்டால் எண்ணெய் நல்லாவே பிளாக் ஆகிடும், கருப்பாகிடும் எண்ணெய் ஃபுல்லாகவே. இதெல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கனமான நல்ல இரும்பு சட்டி கனமான ஒரு இரும்பு சட்டியை நம்ம எடுத்துக்கலாம். இது 1/2 லிட்டர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம சூடாகும் போது இந்த அரைச்சி வச்ச எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். சூடானதுக்கப்புறம் போடுவோம். சூடாகிறதுக்கு முன்னாடி இப்போயே நம்ம போட்டோன்னா கொதிக்க லேட் ஆகும். அதுவே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஃபுல்லாக நம்ம நல்ல எண்ணெயில் இதை கரைச்சி விட்டுக்கலாம். சோத்துக்கத்தாழை வேணும்னா சேர்த்துக்கலாம். கூலிங் உடம்பாக இருக்கவங்களுக்கு சோத்துக்கத்தாழை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் சோத்துக்கத்தாழைலாம் சேர்க்கலை. நல்லா சுண்டி நல்லா காலிட்டேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா இப்போயே ரெட் கலரில் நல்லா செம்பருத்தி இலை போட்டோமா அதனால் நல்லா ரெட் கலரில் நல்லா மாறுது. இதை நம்ம அரைச்சி சேர்த்து வச்சு சீக்கிரமாக அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். கொஞ்சம் தடவை நல்ல வாசனை இருக்கணும்னா நம்ம மல்லிப்பூ நல்லா காய வச்சுட்டு அதை டப்பாவில் போட்டு அது மேலே எண்ணெயை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா மல்லிப்பூவையும் அரைச்சி இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் நம்ம ஒரு சொட்டு 2 சொட்டு விளக்கெண்ணையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணோன்னா ஒரு சொட்டு. ஏன்னா விளக்கெண்ணெய் ரொம்பவே கூலிங்கு. எசன்ஸ் எல்லாமே எண்ணெயை நல்லா ஃபுல்லாக இறங்கி தெளிவாகிடும் எண்ணெய். இப்போ எண்ணெயை ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. ஒரு மாதிரி நம்ம வெந்தயம் ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வெந்தயத்தை போட்டாச்சு. சின்ன பீஸாக தான் எடுத்துருக்கேன். இவ்வளவு போதும். வேம்பார் பட்டைன்னு பார்த்தா அப்படியே எண்ணெயில் அப்படியே ஊறிக்கிட்டே பார்ப்போம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச
எண்ணெயை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெயை வந்து நம்ம முடியோட வேர் பகுதியில் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சாலே முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர ஆரம்பிச்சிடும். நான்லாம் வந்து இந்த எண்ணெயை தான் பயன்படுத்துகிறேன். எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.